வணக்கம் நண்பர்களே. இப்போ ரிசல்ட் எல்லாம் போயிட்டுருக்கோம். இதுதான் இப்போது வெஸ்ட் பெங்காலில் இந்த மம்தா இவ்வளோ அட்டகாசம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க ஓட்டு போடாதெல்லாம் பிஜேபி ஆளெலாம் அந்த ஃபேமிலியெல்லாம் இப்போ இப்படி இங்கே திமுக ஆட்சி இருக்கும்போது அந்த மாதிரிலாம் நடந்தது. அது விவரிக்கிறதுக்கு இல்லை. அவனோட காரணம் என்ன, இப்போ எஸ்ஐஆர் அந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் தகுதியில் நீக்கினாங்க இல்லையா, அதுபோல் பங்களே சாலையில் உட்காந்துருந்தோம். நீதிபதியை அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கே பண்ணி ஒரு 200 சீட்டுக்கு மேலே எடுத்து வின் பண்ணி பண்ண முடிஞ்சவர் இங்கே ஒருவேளை இது அமித்ஷா பிளானாக என்னன்னு தெரியல. ஸ்டாலின் பையனை உட்கார வைக்க ஒரு மீட்டிங்கை சொன்னாப்படி, ஸ்டாலின் பேரை சொல்லி சொன்னாப்படி அமித்ஷா. அதே மாதிரி இங்கே அண்ணாமலை அதிமுக வேண்டாங்கிறாரு. ஆனால் அண்ணாமலைக்கு அதிமுக இப்போ அண்ணாமலை இருந்தால் வரமாட்டேன்னு எடப்பாடி இது பண்ணதாக கொஞ்ச நாள் காக்க வச்சார். அதுக்கேற்ற மாதிரி இந்த பாஜக கூட்டணியிலுமே இந்த சீனியர்ஸ்லாம் உள்ளடி வேலை பண்ணி அவங்களாம் இப்போ தோற்றுட்டாங்க. அது பேரெல்லாம் வேண்டாம். அண்ணாமலைக்கு சீட்டு கொடுக்காத வரைக்கும் எடப்பாடிக்கு என்னென்னா 2 பேரும் கவுண்டரும்போது அவர் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் அதாவது எடப்பாடி நாளைக்கு அண்ணாமலை என்ன பண்ணுறது பயம். இதே தான் ஸ்டாலின் தரப்புக்கும். அந்தளவு அறிவுபூர்வமான ஆள் இந்த தமிழ்நாட்டில் தலையெழுத்து அந்த மாதிரி வச்சுக்கிறதில்ல. தலைவர் வந்திருந்தால் இந்நேரத்துக்கு இதாக இருந்திருக்கும். எல்லாரோட வயிற்றுச்சலும் பண்ணிட்டு டெல்லி அவங்க பேச்செல்லாம் கேட்டு இன்றைக்கி அவங்களாம் தோற்று போயிட்டாங்க. அதையும் மீறி மனிதாபிமான நடிப்பில் பிரச்சாரம் பண்ணி கொடுத்தாரு. இங்கே தான் இருப்பாங்கிற, நீ சென்ட்ரல் மந்திரி வேண்டாங்கிற. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஆனால் பலனில் தோற்றுட்டாங்க. மத்தியானம் முடி 2ஆவது இடத்துல இந்த ஏடிஎம்கே கூட்டணி வித் பாஜகவோட அது கடைசியில் 3ஆவது இடத்துக்கு போயாச்சு. அதுக்கு காரணம் அண்ணாமலை போட்ட விதையை அறுவடை பண்ணிட்டாங்க விஜய். காரணம் இவங்க தான், வேறு யார்? அது இவங்க இந்த சோக்கால்டு சீனியர்ஸ் இந்த காங்கிரஸ் மாதிரியே ஆயிடுச்சு கோஷ்டி. இது சொல்கிறத கேட்டு எடப்பாடி அரை சீட் ஒரு சீட் வாங்கி ஜெயிக்கலான்னு மொத்தமாக பிடிச்சிட்டு போயிடுச்சு. இதை பேச்சை கேட்டு டெல்லியும் ஆடிட்டான். ஏன் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறான்? நேரு உட்பட எஃப்ஐஆர் இன்னும் போடலை. இனிமேல் எஃப்ஐஆர் போடுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். தோக்கிற நேரு ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 30, 35, 32 மந்திரி அவுட்டு வச்சுங்க ஸ்டாலின் உட்பட. சென்னையில் பூரா வாஷ் அவுட்டு. சேகர் பாபுவும் அந்த உதயநிதியும் ஜெயிச்சிருக்கா. இப்படி போயிட்டுருக்கு. அந்த நடுத்தர மக்கள், பெற்றோர், பசங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு. பசங்க இன்சிஸ்ட் ஆகிருக்குதில்ல, இல்லைன்னு சொல்ல. அது போக அந்த 2 திராவிடம் வேண்டான்ற போது அண்ணாமலை முதலே 2 திராவிடம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான். அதை கேட்காம சில பேர் இந்த கட்சிக்குள்ளே பண்ண குழப்பம் இன்றைக்கி அவங்களும் தோற்று எல்லாம் குட்டிச்சு ஒரு என்டிஏவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இன்னி வேகமாக இதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போ ஆட்சி அமைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அந்த காங்கிரஸ் 4 சீட்டு, கம்யூனிஸ்ட் 1 அது எப்படி கொடுத்து ஆட்சி அமைக்க முடியும்? 10 ஆட்சிக்கு அவ்வளோ மாதம் வந்தாலும் ஆட்சிக்கு உட்கார முடியாது விஜய். அந்த பக்கம் கொடுக்க முடியாது. அந்த பக்கம் பாமக அங்கேருந்து இங்கே கொடுக்குமான்னு தெரில. இந்த விஜய்க்கு அதோட கிரெடிபிலிட்டி போயிடும். ஏன்னா அவர் ராஜ்யசபாவில் சீட்டு வாங்கியிருக்காரு ஏடிஎம்கேல. அதேமாரி இங்கே வர முடியுமான்னு தெரியாது பாமக. சரிங்களா? அப்போது ஏடிஎம்கே டிஎம்கே பெரிய கட்சிகள் கொடுக்காது விஜய்க்கு. இங்கே இருக்கிற சீட்டு 10 விஜய்க்கு. என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வெளியிலேருந்து ஏடிஎம்கே 11th ஓவரில் கொடுக்குதா எதுவுமே தெரியாது. அப்போ கவர்னர் ஆட்சி தான். கவர்னர் ஆட்சி சப்போஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாச்சுன்னா 6+6 1 இயர் போயிடும் கவர்னர் ஆட்சி. ஸோ இதெல்லாம் போட்டோம். இனி அப்போ ஆட்சிக்கு எல்லாம் பூரா விஜய் போகும்போது எல்லாம் 2 வீலர்லேயே போகிறான். அடிபட்டால் பரவாயில்ல, அந்த மாதிரி காட்டாச்சுக்கா. இது ஒரு பிரச்சனைனா அதோட பிரச்சனை தலைவலியாக இருக்கும் போல் விஜய். இது ஆட்சியாகவும் தெரியாது. செங்கோட்டை ஒண்டி பேச்சை கேட்டால், ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் ஏதோ போய் சேர்ந்தார் நல்ல நேரம் இருக்குன்னா அதையாவது ஒழுங்காக கேட்பாங்களா தெரியல. வாக்குறுதி அள்ளி தெரிச்சிருக்காங்க. இதே கதை ஆகப்போகுது. அதோட மோசமாக எல்லாம் போயிடுவான் விஜய் வீட்டுக்கே. எந்த அளவுக்கு இதாக இருக்கணும் அந்தளவுக்கு மாறுவான். அதுதான் அந்த கூட்டம். இதுக்கிடையில் ஏதாவது போர்க்கால அடிப்படையில் அண்ணாமலையை லைஃப் லாங் அந்த தலைவர் மாதிரி இங்கே வர முடியும் கொடுத்து ஏடிஎம்கேல ஒரு குரூப் எடுத்து ரிவார்ம் பண்ணணும். அதுக்கு இயர்லியராக 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே அஜித் கொண்டா தான் இதை காம்பன்சேட் பண்ண முடியும். அதுவாக முடிஞ்சால் கனிமொழி திமுக வரணும். இப்படி பண்ணால் கனிமொழி அப்படி வந்தால் தான் திருப்பி திமுக வராது. திமுக இனிமேல் அவ்வளோதான் இருந்தாலும். ஆனால் இந்த மாதம் திருப்பி கிடைக்க வச்சிங்கன்னா அது சொல்ல முடியாது. கிடைக்காம போகும் மேபி. அப்போ அது காம்பன்சேட்டாக இந்த மாதிரி அண்ணாமலை ப்ளஸ் அஜித் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா 2 பேரும் ஒரே டைமில் வந்தது அஜித் விஜய்.
அப்படி பண்ணால் தான் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு 29 பார்லிமெண்ட்டுக்குள்ளே அது பண்ணணும். என்ன பண்ணுற மிஷன் தெரில. ஏன்னா இதே வந்து தேர்தல் முடிஞ்சது சொல்கிறேன் தான் சொல்லி தரேன். அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சுதான் ஒருவேளை வெஸ்ட் பெங்கால் இருந்துட்டாருன்னு தெரியல. போர்க்கால அடிப்படையில் அண்ணாமலை கொண்டா தான் வேலிடு. அது என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரில. இல்லை அண்ணாமலையை எல்லாத்தையும் திரட்டி தனியாக ஆரம்பிக்கிறாங்களா, அந்த அளவுக்கு பண்ணுறாங்களா, இப்போ தான் தெரியும். இப்போ இது உட்காரத்துக்கே பிரச்சனையாக இருக்கும் போலே. விஜய் இவ்வளோ தூரம் வந்தாலும் சீட்டு யார் கொடுப்பா? திமுக இருக்க கூட்டணி பத்தாது. திமுக கொடுக்கலன்னா அந்த பக்கம் இருக்கிறது இங்கே அங்கே இப்போ இந்த ராஜ்யசபா வாங்கிட்டு அப்படி எப்படி வரும்? அப்படி 5 சீட் தான் இருக்குது. பல இது குளறுபடி இருக்குது. விதைச்சிட்டாரு, அறுவடை பண்ணிட்டாரு. இவங்கெல்லாம் லாஸ்.